அதாவது இந்த பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு சொன்ன 2019 நவம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல இருக்க இந்த பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1991 மேற்கோள் காட்டி இந்த இந்தியாங்கிறது சபை சார்பற்ற ஒரு நாடு, இந்த நாட்டுல எந்த சண்டை ஒம்பெல்லாம் தேவையில்லை. இப்ப பாபரி மஸ்ஜித் விவகாரம் ஒரு 400-500 வருஷமா பிரச்சனையா வந்திருக்கிறதுனால அதை மட்டும் ஒதுக்கிட்டு அது தீர்ப்பு சொல்றோம். அதே நேரத்துல இந்தியாவில் உள்ள பல பேர் அந்த நேரத்துல 3000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல், தர்கா, தாஜ்மஹால் உள்ளிட்டு அத்தனையும், சார்மினார் உள்ளிட்டு அதே மாதிரி குத்துப் மினார் உள்ள எல்லாமே கோயிலா இருந்தது கிளப்பினாங்க. அப்பதான் அது வந்தது. அப்படிதான் வந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் எழுத்து போட்டுதான் அந்த கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. மெஜாரிட்டியாக பாஸ் பண்ண சட்டம் தான் அது. பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் 1991 பாஸ் பண்ணாங்க. இப்போ அதை எழுத்து தான் இப்ப தவறான கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. கோர்ட்ல, சிவில் கோர்ட்ல திடீர்னு போய் சொல்றாங்க, சில ஹைகோர்ட்ல திடீர்னு போய் கேஸ போடுறாங்க. இது எல்லாம் சிவில் கோர்ட்ல நடக்கிறது, ஹைகோர்ட்ல நடக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறது மாதிரி தான் நீ சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக நல்லதொரு முடிவை எடுத்து வேடிக்கை தீர்ப்பை கொடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அவர் மோகன் பகவத் அவர்கள் சொன்னது மாதிரி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இந்திய நாடு என்பது உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நாங்கள் இன்னைக்கு நேற்று நாங்க சொல்லல, அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். இல்ல அதாவது அந்த பிரச்சனையே அதுதானே பாய். சாம்பலுங்கிற இடத்துல நடக்குது, தலக்கானுங்கிற இடத்துல இன்னொரு 3-4 கோடி குறைச்சிருக்காங்க. அது புல்டோசர் வச்சு தாக்குறாங்க. நேற்று கூட ஒரு பள்ளிவாசல 180 வருஷத்துக்கான பள்ளிவாசல எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சுன்னு பிடிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது யாரையும் திடீர்னு புல்டோசர் வைக்க கூடாதுன்னு சொல்லுது. கோர்ட்டு தீர்ப்பு இல்லாம நீங்க எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதை செய்யறாங்களே. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தடுத்து நிறுத்தணும். அதை இன்னும் பண்ணாம, அதனாலதான் நம்ம சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்டு இறுதியாக முடிவாக, அதாவது தீர்க்கமான திண்ணமான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு வழங்குவாங்கன்னு நம்புறோம். இல்ல அது அந்த நிலைவெல்லாம் கிளீனா இருக்கு. அதாவது சிறைவாசிகளை சொல்லி தீர்மானமே போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கவர்னர் கையெழுத்து போடாம ஏதோ வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப யாருமே சிறையில கிடையாது, எல்லாமே வெளியே தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான், நாங்க அதையும் சொன்னா தான், கோர்ட்டு சொன்னா தான் நான் வெளியே வருவேன்னு ஒருத்தர் தான் இருக்கிறாரு. 23 பேர்த்துல ஒருத்தர் தான் உள்ள இருக்காரு. இது எல்லாமே வெளியே வந்துட்டாங்க, எல்லாமே பரவல்ல வந்துட்டாங்க. அதான் பாய் பரவல்ல. இல்ல அவர் கேட்டோம், ஐயா கேட்கறது, நாங்க போன சட்டமன்ற தேர்தலில் 3 சீட்ல நின்று தோத்துட்டோம். ஆனா அதனால 3 சீட்டு தான் திரும்ப கேட்போங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. நாங்க முதல்ல 8 தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதியில 8 தொகுதியில நிக்கிறது எங்களுடைய இலக்கு. எப்போதுமே அங்க தொடர்ந்து அப்படிதான் நின்றுட்டு வந்திருக்கோம். 8 தொகுதியில நிற்போம், 8 பேர் வீட்டு வந்திருக்கோம். இப்ப கூட்டணியில் நிறைய பேர் இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் இருக்கு. தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கு தலைவர். அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால முஸ்லீம் லீக் இந்த 8 தொகுதிங்கிற விட்டுட்டு நாங்க இப்ப என்ன ஒரு தோராயமா முடிவு பண்ணி வச்சிருக்கோம் சொன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள எத்தனை தொகுதி இருக்கோ 6 தொகுதி ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கும். அந்த 6 தொகுதியை குறையாமல், சிந்தாமல், சிதறாமல் முஸ்லீம் லீக்கு கொடுக்க வலியுறுத்துவோம். அதுக்கான பேச்சுவார்த்தை நாங்க ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். கடந்த தேர்தல் வாக்குறுதியில